வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்பயர்ட் லுக் பார்க்க போகிறோம். இந்த லுக்கை நம்ம எப்படி ஈஸியாக சிம்பிளாக கம்மி பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒரு நல்ல க்ரீம் இருக்கணும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நான் அதுக்கு க்ரைலன் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து ப்ரைமர் போட போகிறேன். ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கணும்னா ப்ரைமர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் நான் ஃபவுண்டேஷன் போடுறேன். ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸஸ் கனடாவோட ப்ரைம் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதில் நான் ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணி ஒரு வெட் ஸ்பாஞ்ச் வச்சு ஈவனாக பிளெண்ட் பண்ண போகிறேன். நிறைய டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஃபவுண்டேஷன் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். மறக்காமல் காது கழுத்துக்கும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸை கொஞ்சம் கான்டாக்ட் பண்ண போகிறேன். நான் அதுக்காக இன்சைட் கன்சீலரில் ஒரு டார்க்கர் ஷேட் எடுத்து என்னோடய நோஸ், அப்புறம் என்னோடய சீக்ஸ், என்னோடய ஃபோர்ஹெட், அதுக்கப்புறம் ஜாலைன் இது எல்லாத்தையும் நல்லா கான்டர் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே நான் எப்படியும் ஒரு பவுடர் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு பேஸாக நான் இந்த க்ரீம் கான்டருக்காக கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்படி கான்டர் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் சிசில்டாக இருக்கும், ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். அடுத்து ஹைலைட் பண்ண போகிற ஹைலைட்காக நான் க்ரைலன் எரேஸ் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ஷேட் லைட்டராக இருக்கணும், அப்போ தான் ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகிட்டு காட்டும். ஸோ நான் அது வந்துட்டு என்னோடய கண்ணுக்கு கீழே, என்னோடய நோஸ்க்கு மேலே, அடுத்து நெத்தியில் சும்மா சின்னதாக ஹைலைட்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி நான் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதே வெட் ஸ்பாஞ்ச் வச்சு அதை பிளெண்ட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையுமே செட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு மேக்கப் அப்படியே இருக்கும், க்ரீஸ் ஆகாது, அந்த ஃபேஸில் இருக்க லைன்ஸில் போய் செட்டில் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து லாரியல் காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி காம்பேக்ட் பவுடர் எடுத்து யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம க்ரீம் கான்டர் போட்டோம்ல, அதுக்கு மேலே வந்து பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸோட உடி ப்ரான்சர் அப்படிங்கிற ஒரு கான்டர் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஃபேஸில் ஒரு வார்ம் ப்ளஷ் இருக்கணுங்கிறதுக்காக நான் வெட் அண்ட் வைல்டோட மெல்லோ வைன் அப்படிங்கிற ஒரு ப்ளஷ் எடுத்து கொஞ்சம் சிரித்த மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு அந்த ஆப்பிள்ஸ் ஆஃப் சீக்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். நான் அது வந்து கான்டரோட கலந்து விட போகிறேன். அப்போ தான் ஒரு மாதிரி சீம்லெஸ்ஸாக அழகாக இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பிளெண்ட் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகலை, இல்லை பவுடர் கொஞ்சம் ஓவர் டூ ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெட் ஸ்பஞ்ச் வச்சு திருப்பி ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் பவுடர் அந்த எக்ஸஸ் பவுடர்லாம் வந்து அந்த வெட் ஸ்பஞ்ச் எடுத்துக்கும். அடுத்து ஐப்ரோஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் இந்த இன்ஸ்பயர்ட் லுக்கில். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப திக் ஐப்ரோஸ் இருக்கும். ஸோ நான் அதுக்கு வந்து மியூசிக் ஃப்ளவர் ஜெல் லைனர்லேருந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஐ மேக்கப் வந்து நான் இன்றைக்கி போட்டிருக்க இமேஜில் வந்து அவ்வளோ ரொம்ப டீட்டெயில்டு ஐ மேக்கப் கிடையாது. ஒரு டார்க் ப்ரௌன் ஐ ஷேடோ மட்டும் அவங்களோட ஐலிட்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதுக்காக இங்கே காட்டியிருக்க 2 ஐ ஷேடோ கலர் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் ஒரே ப்ரஷ் வச்சு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐ மேக்கப் ஃபில் பண்ணிவிட்டு அவுட்டர் எட்ஜஸை வந்து அதே ப்ரஷ்ஷால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிங்கர்ஸோட ஹெல்ப் எடுத்து அகெயின் அழகாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் காட்டியிருக்க இமேஜில் வந்து வெறும் லோவர் வாட்டர் லைனில் மட்டும்தான் காஜல் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஸ்டிக் வைக்கி காஜல் எடுத்து நல்ல திக்கான ஒரு கோட் அப்ளை பண்ண போகிறேன். 2 to 3 ஸ்ட்ரோக்ஸ் எக்ஸ்ட்ரா போய்க்கோங்க. ஏன்னா நமக்கு கலர் கொஞ்சம் டார்க்காக வேணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபிங்கர் வச்சு மேலே பார்த்த மாதிரி ஐஸை வச்சுக்கோங்க. கையாலே வந்து ஸ்மட்ச் பண்ணி விடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக ஸ்மஷ் லுக் கிடைக்கும். ஸோ நான் இதே தான் இன்னொரு கண்ணுக்கு ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஹைலைட்.
நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக பயங்கர க்ளோயியாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய ஹைலைட்டர் வந்து அழகாக ஃபேஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பவுடர் வந்து அப்படி அப்படியே டிபாசிட் பண்ணாதீங்க, அழகாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக உங்கள் ஃபேஸோட ஒட்டி போயிட்டு ஃபேஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணோம். இல்லாட்டி பவுடர் வந்து ரொம்ப பேட்சியாக தெரியும். ஸோ நான் அதுக்கு வந்து அகேன் சுகர் காஸ்மெட்டிக்ஸில் கோல்ட் க்ளாரி அப்படிங்கிற ஹைலைட்டர் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை மீன்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ் வந்து ஒரு நியூட்ரல் டோன் தான் போயிருக்காங்க. ஸோ நான் அதுக்காக ஷாம்பர்லேருந்து ஒரு பவுடர் மேட் ரேஞ்சில் இருக்கிற பீச் ரோஸ் அப்படிங்கிற கலர் எடுத்து என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் ரொம்ப அழகாகவே மேட்ச் ஆகும், ரொம்ப நியூட்ரலாக இருக்கும். எவ்ரிடே வேருக்கு ரொம்ப அழகான ஒரு லிப்ஸ்டிக்ஸை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அவங்களுக்கு ஒரு மோல்டு இருக்குது. ஸோ நான் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு லைனர் வச்சு நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மஸ்காராக்கு நான் லாரியல் லேஷ் பேரடைஸ் மஸ்காரா எடுத்து நல்ல ஒரு திக்காக போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு பண்ண லுக். இந்த இமேஜை தான் நான் ஓரளவுக்கு ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யார் வேணாலும் எந்த அக்கேஷன்ஸ்க்கும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த லுக்கை அழகாக க்ரியேட் பண்ணலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.